நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சடன் மேரேஜ் வித் அக்கா பொண்ணு அப்படிங்கிற வியோட 2 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் கொடுக்கலன்னா மறக்காமல் ஒரு ஹைப்பையும் கொடுத்துருங்க, கமெண்ட்டையும் கொடுத்துருங்க. அப்படியே லைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்கடா. லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனாக டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 8K 10K வியூஸ் போகுது, பட்டு கமெண்ட்டோ லைக்கோ எதுவுமே வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் பண்ணால் எனக்கும் ஹாப்பியாக இருக்குல்ல, அப்பாடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இதெல்லாம்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த சீன் பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, உங்களுக்கும் டேக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அப்போ டேவோட அக்காலாம் டேவை எங்கே கூப்பிட்ருப்பாங்க, உங்கள் அம்மா அந்த சைடு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் திரும்பும்போது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் ஒரு ஐ கான்டாக்ட் வேறு நடந்திருக்கும். ஸோ அதோடு முடிச்சிருந்தோம். ஸோ அந்த பாட் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு இந்த பாட் பாருங்கள். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு புரியும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே திருப்பி மண்டபத்துக்கே போகலான்னு எல்லாம் சொல்லி மண்டபத்துக்கு போகிறாங்க. அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்களும் டேவும் கையும் பிடிச்சி உள்ளே வரணுங்கிறாங்க. அப்பையும் நீங்கள் இப்படி எல்லாரையும் பார்க்குறீங்க, இவங்க என்ன கூட்டாக சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களேன்னு. ஆனால் ஓகே தான், உங்கள் மாமா தானே, நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறீங்க. பட் டேக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடே, இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ண முடியும், பையன் உங்கள் கையை பிடிச்சி தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் அம்மா உங்களை 10 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டீங்க. டே உங்கள் அம்மா பார்த்துட்டு நான் ரூமுக்கு போகிறேங்க்கா. சரிடா அப்படின்னா டே அவர் ரூமுக்கு போயிட்டான். மற்ற அக்கா தான் நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு டே ரூமை ரெடி பண்ணலாமா ஒயின் ரூமை ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட போய் கிச்சன்லன்னு கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நீங்கள் 4 பேர் வீட்டுக்கு போகிறதா இல்லையாடி, அக்கா என்ன துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு தங்கச்சி கேட்டிருப்பா. எல்லாரையும் தான் சொல்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் க்யூட்டாக உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா 4 பேரையும் பார்த்துட்டு சும்மா இருங்கடி, திடீர்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணலன்னு கேட்டுட்ருக்கீங்க, அப்புறம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்னொரு அக்கா வேறு அவங்க கேட்குறாங்க. ஐயோ வம்ஷி நீ அமைதியாக இரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டு அவங்க 4 பேர்த்து சேனலில் உட்கார வைக்கிறாங்க. 4 பேரும் குறுக்குறுட்டு உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா முன்னாடின்ட்டு இங்கே பாருங்கடி, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னால் இன்றைக்கி ரெடி பண்ண முடியாதுடி, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம், நம்மளாம் எதுவும் பண்ண வேணாம். ஷோ கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, கடமை இப்போ நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிச்சிருந்தா அதை நானே பண்ணியிருப்பேன், அது என் கடமைன்னு. ஆனால் இது ஒன்றும் கடமை கிடையாதுடி அக்கா, இப்போல்லாம் பதில் சொல்லாமா, நம்ம தானே பண்ணணும் நம்ம தம்பிக்கு, வாயை மூடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த 4 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க 4 பேர் உங்கள் அம்மா பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா முறைச்சிட்டு மரியாதை வீட்டுக்கு கிளம்பி தொலைங்கடி. முடியாது, நாங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என் புருஷன் பிள்ளையா நான் வீட்டுக்கு துரத்தி விட்டு வந்திருக்கேன், என்ன அசால்ட்டாக போன்றோம், நாங்களாம் 2 நாள் இருப்போம். உங்கள் அம்மா பார்த்துட்டு இன்றைக்கி மட்டும்தாண்டி நான் சோறு போடுவேன், நாளைக்கெலாம் இருந்தீங்கன்னா சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நாங்கள் மாமாட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட 4 பேரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்தாடி போய் 4 பேர் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லையா, போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கம்முனு போய் உங்கள் அம்மா ரூமில் படுத்துட்டாங்க. உங்கள் அம்மா போயிட்டு எல்லாருக்காகவும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நைட்டு சாப்பிடணும்ல, வந்தது ஈவினிங் போல் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாங்க. அவங்க தங்கச்சியெல்லாம் பாதியிலே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சைடு டயரில் உட்காந்துட்டாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நான் தான் தூங்குங்கடின்னு சொன்னீங்களா, அப்புறம் எதுக்கடி வந்தீங்க, அப்புறம் நீ மட்டும் ரெஸ்ட் எடுக்காமல் சமைச்சிட்டே இருக்க, அப்போ யாரும் சாப்பிட வேணாமா, அதனால தான் நாங்களும் ஹெல்ப் பண்ணோம், இப்போ என்ன உனக்கு, ஒன்றும் இல்லை தாயே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு டேவோட ரூம் டோர் தான் போய் நாக் பண்ணுறாங்க. டே டோர் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுக்கா அப்படின்னு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லையாடா, அது சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்க்கா தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நின்ட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா இவ்வளோ நேரம் என் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கானே நீ. டே உனக்கு பிடிக்கலையா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷயட்டே பார்க்குறான். பிடிக்கலன்னா சொல்லு, நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அக்கா ஏக்கா நீ வேற, நான் தான் சொல்கிறேன்ல ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னு. இல்லைடா அப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு வந்தேன், ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணல உட்காந்துருக்கேன்ற, நீ அவ்வளோ ஃபோனும் பார்க்க மாட்டியே யோசிச்சுட்டு இருந்தியா. ஷோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா உள்ள கூட்டிகிட்டு போய் ஃபோன் எடுத்து காட்டான். இது பாரு ஆஃபீஸ் ஃபைல் அனுப்பியிருந்தாங்க, இதை கண்டிப்பாக நாளைக்கு நான் சப்மிட் பண்ணியே ஆகணும்க்கா, அதனாலக்கா பார்த்துட்டு இருந்தேன். ஏக்கா நீ பாட்டுக்கு எதையாச்சும் நினைக்கிற, நிஜமாக ஃபைல் பார்க்கவும் தானே நீ ட்ரெஸ்டெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் உட்காந்துருக்கான், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா நான். சரி பிடிக்கலன்னா சொல்லிடுடா, நிஜமாக நான் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்கும்போதே பார்த்தா அந்த ஃபேஸ்லாம் வாடி போச்சு. டே பார்த்துட்டு அப்போல்லாம் இல்லை, அது பழகிடும், ஏன்னா அவளை ஒய்ஃபாக பார்த்ததில்ல, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஓகே தானே, ஓகே தான்க்கா,
சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் நல்லா பெப்பரப்பேன் தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு கல்யாணம் நின்றுச்சு, மாமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஐயோ எதுவும் கிடையாது, நல்ல தூக்கம், முரட்ட தூக்கம் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ நான் இது எதாவது வார்த்தத்தில் இருக்கேன்னு பார்த்தா இது நம்ம இந்த தூக்கம் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எழுப்புறாங்க. என்னம்மா போயிட்டு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடி. நல்ல ட்ரெஸ்ஸில் தானே இருக்கேன், மரியாதை இந்த நைட் ட்ரெஸ் கழட்டி தொலை, நான் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது போடக்கூடாதுன்னு சொன்னாலே நீ போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்திருக்கீங்க. அவங்களை பார்த்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நான் மாட்டவே மாட்டேன்றீங்க. உங்கள் அம்மா ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துரு, நைட் ட்ரெஸ்ஸோட கீழே இறங்கணும், கோலை உடச்சிருவேன், கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட அந்த சுடிதாரை வாங்கிட்டு போய் சுடிதார் போட்டு வரீங்க. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஏண்டி நெத்தியில் குங்குமம் வைக்கலையாடி, இதெல்லாம் புதுசாக வைக்கிறது தானே, எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், வைக்கிடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் குங்குமம் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா உடனே உங்கள் தாலியை வெளியே எடுக்கிறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. தாலிலையும் குங்குமத்தை வை அப்படின்னு சொல்லிட்டு தாலிலையும் குங்குமத்தை வச்சுத்துக்கு உள்ளே போட்டுக்கிட்டீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை வெளியே கூப்பிட்டு வராங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அப்படியே இந்த ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி வெளியே வரதுக்கே அரை மணி நேரம் இருக்கும். உங்களை அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு காஃபி கலர் பேண்ட் போட்டிருக்கான். பேண்ட் போட்டு அவன் பாட்டு கேஷுவலாக உட்காந்துருக்கான். நீங்களே இறங்கி வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்லான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் சித்தி உங்களை பார்த்துட்டு வாயன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணுறதா டேவோட ரூமை ரெடி பண்ணுறதா, நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் முழிக்கிறீங்க. இன்னொரு அக்கௌண்ட்டுக்கே அதை ஒயனே கேட்பாங்க, டே கிட்ட தான் கேட்கணும், சொல்கிறா ஓரமா டே ஒயன்றுமா. டே அப்படியே அந்த 2 அக்காவே பார்க்குறான். அங்கே மற்ற 2 அக்கா பதில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டே அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை தான் பார்க்குறான். உங்கள் அம்மா பார்த்துட்டு சும்மா இருங்கடி போங்க, நான் கேட்க சொன்னேன் தான் தோசை தின்னு தோலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தங்கச்சி தட்டில் டக்குன்னு தோசை வைக்கிறாங்க. இருக்கா நீ வேறு சொல்லுடா. டே பார்த்துட்டு இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். உங்கள் அப்பா வந்து இருமுதாரு, என்னடா டாப்பிக்கை பேசுகிறீங்கிற மாதிரி. ஒரு விஷயம் உங்கள் அப்பா இருமும் எல்லோரும் மாமா இருக்காரா, இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கப்பு சப்புன்னு கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் அப்பா வந்துட்டு இதுக்கு மேலே உட்காந்தா இவங்க எதை தான் பேசுவாங்கன்னு தெரியும். உங்கள் அப்பா ஓட்டிட்டாரு. உங்கள் சித்தி வேற ஒருத்தவங்க உங்களை பிடிச்சிட்டு வாயின் போய் சாரி கட்டிட்டு வா அப்படின்றாங்க. நீங்கள் சாரி அப்படின்றீங்க. ஆமாம், நல்லா குத்தாத சாரியாக பார்த்து கட்டு, சரியா, என் தம்பியை குத்திடக்கூடாதுல்ல, அதான் அக்காவா பொறுப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து அவங்க தங்கச்சி மண்டையில் ஒரு அடி வச்சுட்டு சும்மா ரெடின்றாங்க. நீங்கள் முழிக்கிறீங்க. இங்கிட்டே அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இல்லை உங்கள் இன்னொரு சித்தி வேறு வாடியே நானே செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டாங்க. 2 சித்தி உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த நாய்ங்க திருந்தாது போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எதெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ண வேணாடி, சும்மா அப்படி அவளை இழுத்துட்டு வாடி ஃபஸ்ட்டு நீ. நான் என்னக்கா பண்ணுறது, கேட்கவே மாட்டேங்கிறாளுங்க என் பேச்செல்லாம். கடவுளே, இந்த கடைசியாக 2ஐயும் பெற்று வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா நம்மளை படாத பாடுபடுத்துதுடி, அதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இங்கே தான் இருந்திருப்பாங்க. ஏண்டி அப்போ என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் நீங்கள் ரெடி பண்ணுறது இல்லையா, இப்படி வாயாக பேசிகிட்டு இருந்தா அவளுகளாச்சும் கரெக்டாக எடுத்து செய்கிறாளுகளே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் பாருங்கள் வேணான்றீங்க 3 பேரும். அவங்க அம்மா பார்த்துருமா அப்படின்றான். என்னடா ஏண்டி பொண்ணு கொடுத்தவ தானே நீ, இந்த ரூமை ரெடி பண்ணி தர உனக்கு அவ்வளோ வலிக்குதாடி, ரெடி பண்ணி மாப்பிள்ளையே அழுப்பு, நாங்கள் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கிறோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. சொல்லுடி பண்ணி மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டேன், நான் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரெடியே பண்ண சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் போய் ரெடி பண்ணுங்கடி. ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் என்னத்தை வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வேறு சண்டைக்கு வராங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு கடவுளே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க. அதில் வந்து பூ இருக்குது. இந்த பொடி அப்படின்னானே இந்த பூ வாங்கி தலையிலையாச்சும் வச்சிடலாம்ல, இந்த பூவை பிச்சு பெட்டில் போடுங்கடி, நான் பூ வாங்கினுக்கு வாங்கி தரேன். சரி அப்படின்னு உங்கள் அம்மா போய்ட்டு உங்கள் அப்பா வெளிக்கு வர்றாங்க. உங்கள் அப்பாவும் வந்துட்டு ஏன்டி என்ன பூ வாங்க சொல்கிறேன், இப்போ என்ன அவனை பூ தானே வாங்கிட்டு வர சொன்னேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து போயிருப்பார். அவர் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் சித்தி கையில் கொடுத்துட்டாங்க. உங்கள் சித்தி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பார்த்துருக்கா நீயுமாக்கா அப்படின்றான். என்னடா பண்ண முடியும், நான் தான் வேணான்னு சொல்லி பார்க்குறீங்க பாரு இந்த அம்மா, பொண்ணி மாப்பிள்ளையே அனுப்ப நான் பார்த்துக்கிறேங்க, இது இப்போ நான் என்னடா பண்ண முடியும், சரி விடு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு நீ போ காலைல போட்டிருந்தேன்னா அந்த பட்டி வேட்டி சட்டியை போட்டு வா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான். அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஏதோ சொல்ல வந்திருப்பாங்க. பட் இப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உங்கள் சித்தி எல்லாம் தான் உங்களை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ரெடி பண்ணி உள்ளே அனுப்பிட்டு எல்லாம் குடுன்னு உங்கள் அம்மா ரூமுக்கு தான் வராங்க. வந்து ரூம் டோர் பண்ணோடனே உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லி 4 பேரையும் பார்க்குறாங்க. எங்கள் மாமா உள்ளே தான், இப்போ என்னடி பிரச்சனை, நிமிஷம் நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் அம்மா வந்து வெளியே எடுத்துறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் பட்டு வெட்டி சட்டி போட்டிருந்தா இந்த கல்யாணத்தப்போ போட்டிருந்ததா, ஆமாம் அப்போ கல்யாண மாப்பிள்ளைக்குன்னு புதுசாக பட்டு வெட்டி வாங்குவாங்க, அது நீ வாங்கலையா,
அப்போ டே தான் கல்யாணம் அப்படி எனக்கு தெரியுமாடி, தெரிஞ்சு தானே என் தம்பிக்கு வாங்கியிருப்பேன்டி. ஐயோ, இந்த பட்டு வெட்டி சட்டியெல்லாம் ரூமுக்குள்ள அனுப்பக்கூடாது. நீ நிமிஷம் டே வெளியே வர சொல்லு, போய் அம்மா வாங்கிட்டு வர சொல்லி டே கையில் கொடுக்க சொல்லு. டே போட்டுட்டு அதை போட்டு ரூமுக்குள்ளே போட்டு. டே அநியாயம் பண்ணாதீங்கடி, உனக்கு தெரியுமா தெரியாதா அதை போட்டு தான் போகணுன்னு. உங்கள் அம்மா பார்த்துறது எனக்கும் தெரியும்டி, நான் அதை தான் சொல்லலான்னு யோசிச்சேன். அப்புறம் சரி எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் அவனை அதையே போட்டு நான் ரூமுக்குள்ளே போக சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி பாடப்படுத்துறீங்க நீ? மாமா கூப்பிடு. ஐயோ, இந்த குடப்பந்தை வச்சுட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து டக்குன்னு உங்கள் அப்பா கூப்பிடுவோம். உங்கள் அப்பா உடனே அதெல்லாம் வேணவே வேணான்றாரு. போய் வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. உங்கள் அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்திருப்பாரு. உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து பார்த்தா அது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் அமைதியாக அந்த ரூமில் படுத்திருக்கீங்க, டே ஒரு சைடு சைலண்ட்டாக படுத்திருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி கூட திரும்பிக்கலையே. சத்தமே டம் படுத்திருக்கீங்க. கரெக்டாக அந்த ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. இல்லை உங்கள் 2 அக்காங்க வேறு காதை வச்சுருக்காங்க. உங்கள் அம்மா வந்து 2 பேர்த்தையும் காதை போட்டு வச்சுட்டு பிச்சிருவேன் அப்படின்றா. என்னக்கா சும்மா தக்கா காதை வச்சு போடி ஃபஸ்ட்டுங்கிட்டு கொஞ்சம் வச்சு அக்காங்க மாதிரி பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு டே வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் டே பார்த்துட்டு என்னாச்சு மாமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு மிஷர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ஷீட் எடுத்து உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம் மாமா அப்படின்றீங்க. கத்தாதடி. எடுத்துகிட்டு நீங்கள் அமைதியாக அந்த பெட்ஷீட்டில் வைக்கிங்க. டே வந்துட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் வெளியே விடுறான். அதுக்கு மேலே பாடி காட்டில் அவங்க அக்கா அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. பொறுமா தலைமுடி இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. டே பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி லுக்குறான். இது மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கா அங்கிட்ட இருந்தேன் ராக வேற பாருங்க. டே பார்த்துட்டு கொடுங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரணும் அவ்வளோதானே. நாளை காலை நீ வெளியே இருப்ப இந்த ட்ரெஸ்ஸில் தான்டா வரணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரூமில் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னாச்சு மாமா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸு, அது நைட்டுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? டே உங்களை பார்த்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறா. நீங்களும் ஆர்வம் பார்த்துட்ருக்கீங்க. அது பார்த்தா ஒரு பட்டு வேட்டி சட்டை தான். நீங்கள் பார்த்துட்டு ஆல்ரெடி நீ போட்டுக்கதே அதுதானே மாமா, இது கல்யாண பட்டு வேட்டி வாயன். ஓ அப்படி வேறு இருக்கா? அப்படி சொல்லிட்டு டே வந்து அதை கம்மனை அந்த சைடு வச்சுட்டு அவனும் சைலண்ட்டாக இருந்து படுத்துக்கிறான். நீங்களும் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சைடாக அதாவது உங்களுக்கு ரைட் சைடு படுத்தா தூக்கம் வராது, லெஃப்ட் சைடு படுத்தா தான் தூக்கம் வரும். நீங்கள் பொறுமையாக லெஃப்ட் சைடு திரும்புறீங்க. டே வந்து உங்கள் லெஃப்ட் சைடு தான் படுத்திருக்கான். டேவோட ஃபேஸும் உங்களோட ஃபேஸும் மீட்டப் ஆகுது. ஏன்னா டேவும் அப்படியே அந்த சைடு பார்த்த மாதிரி தான் உங்களை சைடு பார்த்த மாதிரி தான் படுத்திருப்பான். நீங்கள் டேவை பார்த்துட்ருக்கு, டே உங்களை பார்த்துட்ருக்க. 2 பேருக்கு ஒரு செகண்ட் ஐ கான்டாக்ட் இதாகிட்டுருக்கு. இதில் நீங்கள் வேறு அப்படியே திரும்பியிருப்பீங்களே, உங்கள் தாலி வேறு வந்து டப்புன்னு 2 பேத்துக்கு நடுவில் விழுந்திருக்கும். அந்த விழுந்ததை தான் ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு அப்புறம் தான் உங்கள் ஐஸை பார்த்துருப்பான். நீங்களும் டேவை பார்க்குறீங்க, உங்கள் தாலியை பார்க்குறீங்க, டேவை பார்க்குறீங்க, உங்கள் தாலியை பார்க்குறீங்க. அடுத்த செகண்ட் டப்புன்னு திரும்பிக்கிட்டீங்க. உங்களுக்கு வம்சம் அது ஒரு மாதிரி ஆக்கோட ஃபீலாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு ஷோ ஏன் இத்தனை நாள் நீ பார்த்து வளர்ந்த மாமா தான், ஆனால் ஏன்டி இப்போல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் படப்படன்னு அடிக்குது. காலையில் தான் சடனாக தலையை கட்டினான், அதுங்காட்டி என் ஹார்ட் ஏன் இவ்வளோ வேகமாக வேலை செய்யுது? வேலை செய்யும் தானே, ஏன்னா அவனை எத்தனை நாள் நீ சைட் அடிச்சிருக்கவேன், அதனால் இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. டே உங்களை பார்த்துட்ருக்க ஒரு நார்மலாக ப்ரீத் பண்ணுற மாதிரி அந்த ஹெவியாக ப்ரீத் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. டே டக்குன்னு லைட் போட்டு வயன் என்னாச்சு அப்படின்றா. நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் வேறு கை வச்சுருப்பீங்க. டக்குன்னு டேப் அது ஒன்றும் இல்லை மாமா அப்படின்றீங்க. இல்லை ரொம்ப ஹெவியாக மூச்சு வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்காதான் கேட்டு ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா டேவும் சரின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டே எழுந்திரிச்சு பார்க்குறேன். டேக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் டேவை நல்லா ஹக் பண்ணிட்டு அவனோட செஸ்ட்டில் தலையை வச்சு நல்லா பேனு தூங்கிட்டு இருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு அப்படி பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். லைட்டாக நவுத்த மாட்டேங்கிறீங்க. அப்படியே லைட்டாக சொன்னுங்கிற டேக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களை எழுப்ப மனசே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிருப்பீங்க. நீங்கள் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அப்படியே டே பொறுமையாக கிணத்து இருந்து பார்க்குறான். அவன் லைட்டான ஸ்மைலில் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்துட்டான். ஏன்னா அவங்க அக்கால வேறு வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் வந்துருப்பாங்க. அவன் மாற்றவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸை, போட்டிருந்த ட்ரெஸ்ஸே தான் போட்டுருந்துருப்பான். அப்படியே வெளியே வந்துட்டான். டே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து இன்னொரு அக்கா கூப்பிட்டுருப்பாங்க. டே வந்து அக்கான்னு சொல்லி திரும்பியிருப்பான். என்னடா உன் பொண்டாட்டி நெத்திரக்க குங்குமம் உன் செஸ்ட்டில் இருக்குது. சரி இப்படி சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே போகிறாங்க. டே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நிமிஷம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான். பொண்டாட்டி நெத்தி குங்குமம் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷர்ட்டில் குங்குமம் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் டக்குன்னு போய் கனாலில் பார்த்தா ஆமாம் ஷர்ட்டில் குங்குமம் ஒட்டியிருக்கு. அதில் லிப்ஸ்டிக்கரை வேறு அது கொஞ்சம் கீழே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டே டக்குன்னு வந்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லி திரும்பி இருப்பான். அந்த அக்கா கிச்சனில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வட்டாங்க, எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. டேக்கு கடவுளே இவன் சும்மா இருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. குட்டுன்னு எடுத்தேன் பாரு ஓட்டனா. டே வந்து ரூமுக்குள்ளே வந்திருப்பான். நீங்கள் அப்போ தான் தலையை குளிச்சுட்டு தலையில் துணி கட்டிட்டு வெளியே வந்திருப்பீங்க. என்னாச்சு மாமா வெளியே போய்ட்டு டக்குன்னு விளாட்டிங்க. டே உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடகடன்னு வந்து ரெஸ்ட் ரூம் ஓடிருப்பான். நீங்கள் பார்த்துட்டு என்ன மாமா டவல் கூட இருக்காமல் ரெஸ்ட் ரூம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு வாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வர தலைவராக ஆட்டிக்கிறீங்க.
உங்கள் அம்மா உங்களை பார்த்துருவேன் காஃபி வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. நீ காஃபிலாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பீங்க. உங்கள் சித்தி வந்து உங்கள் தலைக்கு சாம்பிராணி போட்டுட்டே, ஏண்டி நைட்டு சந்தோஷமாக இருந்தீங்களா? நீங்கள் அப்படியே உங்கள் சித்தி பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கே ஓவராலாக இல்லையா, கேட்கணும்னு தோணுச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் சித்தி பதில் சொல்கிறாங்க. உங்கள் சித்தி பார்த்துட்டு, நீங்கள் கம்மன் இந்த தலைக்கு சாம்பிராணி போடுற வேலையை மட்டும் பால், இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்காத. சரிடி ரொம்ப தான் சாதிச்சுக்கிறப்பா சாமி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைக்கு வந்து சாம்பிராணி போட்டுட்ருப்பாங்க. அங்கே ஒரு 2 நிமிஷம் தான் போட்டிருப்பாங்க. வயன் நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு, பார்த்தியா கல்யாணம் அடுத்த வயன்னு கூவுறான், இப்போ தெரிலையா, பார்த்தில சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து இவங்க தங்கச்சியில் இப்படி சொல்லும்போது தான் ஒரு வேளை தம்பிக்கு பிடிச்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வேறு. ஏன்னா அந்த சட்டையில் அந்த கரையை வேறு கூப்பிட்டு காட்டியிருப்பாங்க. அதனால் உங்கள் அம்மா நோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. உங்கள் சித்தி வேறு பொடியும் பிடிச்சி கூப்பிடலாம் பாரு ஓடு. நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன எனக்கு பிரச்சனையா அப்படின்றீங்க. உங்கள் இன்னொரு சித்தி பார்த்துட்டு, புருஷன்டி மரியாதையாக பேசு. என்ன இப்போ அவனுக்கு பிரச்சனையா, இன்னொருத்தவங்க உங்களை பார்த்து முறைக்கிறாங்க, நீங்கள் நான் அப்படித்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு, என்ன மாமா அப்படின்றீங்க. என் டவல் எடுத்துக்குறி. இங்கே பார்த்தியா இவ்வளோ நாளாக பொண்டாட்டி இல்லைல்ல, அவன் பாட்டுக்கு தானே டவல் எடுத்துகிட்டு போனான், பார்த்தியா கல்யாணம் டவல் எடுத்துகிட்டு போகல. ஏக்கா இத்தனை நாள் தம்பி டவல் எடுத்துகிட்டு போயிருப்பான் தானே, இப்பெல்லாம் கத்த மாட்டார்ல. கத்துனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. அதான்க்கா நான் தான் சொல்கிறேன்ல கல்யாணம் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றுக்கட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு, மாமா எதுக்கு மாமா அதுக்கு இப்படி கத்துற, அப்புறம் உனக்கு எப்படி கேட்கும், நீ தான் வெளியே போயிட்டில்ல. ஷூ மாமா வெளியே உங்கள் அக்காலாம் இருக்காங்க சும்மா ஓட்டிகிட்டே இருக்காங்க, இல்லை நீ வேறு டாபிக் எடுத்து கொடுக்காத. ஷோ சரி வாங்கி டவல் எடுத்தியா இல்லையா, எடுத்துட்டேன் மாமா, நீ இல்லாட்ட டோர் ஓப்பன் பண்ண நான் கொடுக்குறேன். டோர் ஓப்பன் பண்ணா எட்டி மேலே கொடுறு. ஐயோ மாமா 8 ஹைட்டில் இருக்கான், கொஞ்சம் யோசிடா. சரி நீ கண்ண முடிக்கணும், டோர் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. ஆமாம் இவர் பெரிய ஆணையில் கனி அப்படியே கடுத்துட்டு போயிருவேன் பாரு, கண்ணாலேயே பார்த்து படி. நான் டோர் ஓப்பன் பண்ணல, நீ கீழே வச்சுட்டு போ, நான் டோர் ஓப்பன் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டவலை கீழே வைக்க போகிறீங்க. சரி இல்லை காயிலையும் கொடுத்துருப்போம், குனிஞ்சு எடுக்கிறது அதோட ரிஸ்க்கு. நீ பார்க்கக்கூடாது சரியா, நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷோ வேண்டா பாடாப்படுத்துகிறானே அப்படிங்கிற மாதிரி. பார்க்கல சாமி, கண்ணை பற்றிக்கிறியா, வேணா காதையை சேர்த்து பற்றிக்குவா. இல்லை கண்ணை மட்டும் பற்றிக்கோ, ஏன்னா ஒரு கையில் டவல் பிடிச்சிப்போ ஒரு கையில் கண்ணை பற்றினா தான் கரெக்டாக இருக்கும். கண்ணை மட்டும் பற்றிட்டு பொறுமையாக கொடு சரியா. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை பொத்திட்டு அந்த கையை நீட்டுங்க. கையை நீட்டுறான், நீங்கள் துண்டை மேலே தூக்கிட்டீங்க. அவன் ஹைட்டை விட ஹைட்டை பார்த்துக்குறீங்க. அவன் எங்கடி துண்டே மாமா நான் நீட்டிட்டு தான் மாமா இருக்கேன் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து துண்டை பிடிச்சி இழுக்கலாம் விட மாட்டேங்கிறீங்க. ஆமா இரு மாமா நான் கரெக்டாக அவன் கையிலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரட்டுன்னு இறக்கிட்டீங்க. அவன் இப்போ கையை மேலே தூக்கிட்டான். 2 பேரும் துண்டு மேலே கீழே விளையாண்டுருக்கு. கடைசியாக வந்துட்டு யோமா தாய் இந்த வயசுக்கு கண்ணு திறந்தே கொடு, எனக்கும் தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது, உன் துண்டு நீ எங்கிட்ட இழுக்கிறேன்னு தெரில, கண்ணை திறந்தே குடுடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை திறந்து டேவோட கையில் வச்சிட்டிங்க. உங்களை பார்த்து தயவுசெய்து அப்படியே நீ வெளியே போயிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க. என்னடி துண்டெல்லாம் கொடுத்துட்டு பாத்ரூம் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டிங்களா. நீங்கள் சித்தி பார்த்துரு கொஞ்சமாச்சு சித்தி மாதிரி பேசுங்க. இல்லாமல் அவன் உங்களுக்கு தம்பி தானே, இப்படி தான் தம்பியை பற்றி பேசுவாங்களா. ஐயோ தம்பி பொண்ணாடிக்கிட்டே தம்பியை பற்றி எப்படி கேட்குது பாரு இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்தியாடி இவ்வளோ நேரம் சித்தினா நம்மளெல்லாம் எப்படி அம்மா மாதிரி பார்த்தா, பொசுக்குன்னு இப்போ தம்பி பொண்டாட்டின்னு பேரை மாற்றிக்கிட்டா. இன்னும் 2 நிமிஷத்தில் பாரு என்னவே உன் தம்பி பொண்டாட்டின்னு அவள் சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேறு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு பாருங்களேன் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கு, ஏதாவது பார்த்து செய்வோன்னு இருக்கா. சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வர சொல்லியிருப்பாங்க. எல்லா சங்கீதமும் இப்போவும் போல நடக்குது. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கு. உங்கள் சித்தி எல்லாம் கிளம்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு காலேஜ் சேரணும்னு ஆசையாக இருக்கிட்டே வந்து ரூமில் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அப்பா வந்துட்டு அவனை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லியிருப்பார். ஒரு 1 வீக்காச்சும் நீ பண்ணுறா கூட இருடான்ருப்பார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்கான். வந்து வேலை பார்த்துட்ருக்கான். ஆமாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. எனக்கு இது அம்மாட்ட அப்பாட்ட கேட்க கூட பயமாக இருக்குமாம்மா, உங்ககிட்ட கேட்குவா? உங்களை பார்த்துட்டு அப்படின்றான். நீங்கள் போயிட்டு அந்த ரூம் டோரை பொதுமையாக லாக் பண்ணிட்டு கிட்ட வந்து உட்காருங்கிட்டே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு டோர்லாம் லாக் பண்ணுற? அது மாமா அவனை காலேஜ் படிக்கவா? அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். ப்ளீஸ் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போடுறாங்களாம். ஏன்னா அவங்கெல்லாம் வேறு ஊர்லேருந்து தான் இங்கே படிக்க வந்திருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் இன்னொரு ஊரில் போடலான்னு சொல்லிட்டுருக்காங்க மாமா. எல்லோரும் சியோவில் காலேஜ் போடுறாங்களாம், நானும் போடவான். உங்களை பார்த்துட்டு போடு அப்படின்றான். போடவா நிஜமாவா? போட்டுக்கோ, ஆனால் எதுக்கும் அக்காட்ட ஒரு டைம் கேட்டுக்குவா. அம்மாட்டையா?
அம்மா வேணான்னு சொல்லுமே. சரி இப்போ நீ அதை எப்படி படிக்கலான்னு இருக்க? எப்படி படிக்கலான்னா புரியல மாமா. இங்கேருந்து போயிட்டு வர மாதிரி இருக்கியா இல்லை அங்கே போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கியா? ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறது தான் மாமா கரெக்டாக இருக்கும். போயிட்டு வர போகும் 3 மணி நேரம், வரும் 3 மணி நேரம் ஆகும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே ஃபேஸ் பார்க்குறீங்க. ஏன்னா டே வந்து 3 மணி நேரமா அப்படின்னு சொல்லி நிமிஷம் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை வேன், எதுக்கும் அக்காட்ட பேசிட்டு சொல்லவா? ஏன்னா அக்கா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக வந்திருக்கீங்க. டே வந்து அவங்க அக்காட்ட போயிட்டேன். அக்கா என்னடா கூட இந்த தக்காளி நான் கட் பண்ணி தரேன். என்ன தக்காளி நான் கட் பண்ணி தரேன்ற? கொடுக்கா இந்தப்படி அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி எடுத்து டேட்டை கொடுத்துட்டாங்க. டே வந்து தக்காளியை கட் பண்ணிட்டு காது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. தெரியும்டா நீ அக்கா கொடு தக்காளி நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சுது. என்ன சொல்ல வந்த? சொன்னால் கத்த மாட்டீல? என் கத்துறவுக்கு எதை சொல்ல போறியா? ஐயோ முறைக்காதக்கா. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வேறு என்னமோ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வயனுக்கு காலேஜ் சேர்க்கலான்னு இருக்கேன். உங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவள் கேட்டாளா? இல்லைக்கா நானாக தான். நீயா அதை கேட்க இப்போ வாய்ப்பே கிடையாது. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்ட் காலேஜ் சேர்ந்துருக்கானா. அப்போ அவள் தான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டா. ஷோ இவ ஏன்னா அப்படி அவசர அவசரமாக முடிவெடுக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு டேக்கு. அது அக்கா ஆசைப்படுறாள் காலேஜ் சேர்த்து விட்டுலாமே. இங்கே பாருட்டே என்ன நினச்சிட்ருக்க நீ? கல்யாணம் ஆகி 1 வீக் தான் ஆகுது. அதுங்காட்டி அங்கே போய் காலேஜ் சேர்றேன்னு சொன்னால் இங்கேருந்து 3 மணி நேரம் போக 3 மணி நேரம் வர 3 மணி நேரம் எப்படியும் வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாதுட்டே. அக்கா அது ஹாஸ்டலில் சேர்ந்துக்கட்டும்க்கா படிக்கட்டுமே. இங்கே பாரு என்னடா நினச்சிட்ருக்கா? கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் ஹாஸ்டலா? டே அங்கிட்டு போட்டே மரியாதை இருக்காது உனக்கு. அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. டே கிடுகிடுன்னு வந்திருப்பான். நீங்கள் சத்தம் கேட்டு நீங்களே வந்திருப்பீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்றான். சரி பேசுவேன் விடுங்க. இல்லை இரு நான் பேசுகிறேன். எங்கள் அம்மா தான் கத்துது அப்படின்றீங்க. டே உங்களை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டான். சாயந்தரத்துக்கு உங்கள் மாமாட்ட சொல்லியிருப்பான். அவங்க மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவரும் ஃபஸ்ட்டு வேணாண்டா அப்படின்றாரு. இல்லை மாமா அது நம்ம கம்பெனி அங்கே இருக்குல்ல அந்த கம்பெனிக்கு தான் நம்ம இங்கேருந்து தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம போய் நேர்லேருந்து கூட பண்ணுறேன். வேணா நான் வேணா அங்கே கூட வச்சு பார்த்துக்கிறேன் மாமா ப்ளீஸ் அக்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு சமாளிச்சிருப்பான். இங்கே அவங்க வேணவே வேணாம். நான் என் தம்பியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தது. நானே என் தம்பியெல்லாம் தனியாக விட்டவே மாட்டேன். இங்கே பாரு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் தம்பி இங்கே இருக்கா. இல்லைன்னா வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் வேறு வீட்டுக்கு தானே போயிருப்பான். அதைப்படி வேறு வீட்டுக்கு போவான். அந்த பொண்ணு தான் இங்கே கூப்பிட்டு வர சொல்லிப்பேன். இப்போ உட்காந்துக்கிட்டு பகல் கனவு காணு. அப்போல்லாம் எந்த பொண்ணும் வர்றதில்லை. அதெல்லாம் புருஷனை கூப்பிட்டு தனியாக தான் போயிருப்பாங்க. ஏதோ ஓம் பொண்ணுங்க இங்கே இருக்குது. இப்போ இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க மாட்டாங்களா? எங்க அது நீ வாயை மூடிடி. அவன் தான் நான் கூப்பிட்டு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்ல. அவள் காலேஜுக்காக தாங்க அவன் அங்கேயே போகிறேன்னு சொல்கிறான். அவன் அங்கே போக மாட்டான் தெரியுமா? அவன் பொண்டாட்டிக்காக நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு முடிவு எடுக்கிறான். நீ மூடிட்டு அதை அக்செப்ட் பண்ணுற வழியை பாரு. இல்லை அக்செப்ட் பண்ண முடியாது மூடிட்டு போங்க அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு மனசே ஆகலை. உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்கண்ணா ப்ளீஸ்மா காலேஜ் சேர்ந்துக்கிறமே நீங்கள் ஒரு சைடு கெஞ்சிருங்க. டேவும் அந்த அக்கா ப்ளீஸ்க்கா நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறேன். இவள் காலேஜ் முடிச்சுன்னு இவளை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்துடுறேன் ப்ளீஸ்க்கா. லீவுக்கு வந்துடுறோம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக இங்கே வந்துடும். நீங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வேறு தலையாட்டுறீங்க. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு போடி என் தம்பிக்கு வெளியே கல்யாணம் பண்ணிச்சா தான் பிரிச்சிருவா. சரி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நல்ல வேலை என் தம்பி இங்கேயே இருப்பான்னு நினச்சேன். நீ ஏன் நம்பி பிரிக்கிறதுக்கு தான் அலைகிற மண்டே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே டேவை பார்க்குறீங்க. டேவன்ட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போட்டுக்கிட்டு சமாளிச்சிருப்பான். இன்றைக்கி நீங்கள் வந்து கிளம்பணும். ஆல்ரெடி உங்கள் கல்யாணத்துக்குன்னு வாங்கினா மொத்த சீர்வரிசையும் இதில் ஏற்றிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு யோம்மா இன்னுமா இவ்வளோ திங்ஸ் ஏற்றிருக்க மாமா. வீடு ரொம்பலாம் பெருசு கிடையாது. நார்மலாக சின்ன வீடு தான். இவ்வளோவே கொண்டு போய் எங்கே வைக்கிறது? அதெல்லாம் வைக்க இடம் பார்த்து நீ வாயை மூடிட்டு கிளம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சுடிதார் போட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன்டி அவன் போகணுன்னே பால் காய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே குடியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். பால் காய்ச்சறதுக்கு நீ சேலையை கட்டாமல் சுடிதார் போட்டு வருவியா? உங்கள் அம்மா பார்த்துட்டு அது என்னம்மா சும்மா இருக்க நம்ம 3 பேத்துக்கு பாலை காய்ச்சறதுக்கு அதுக்கு நான் சேலை வேறு கட்டிட்டு வரணுமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போய் மரியாதையாக சேலையை கட்டிட்டு வா அப்படின்றாங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சேலையை கட்டிட்டு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரி இரு நான் வரேன். இந்த அவன் வேறு எங்கேயோ கடைக்கு போகிறேன்னு போயிட்டு அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு வரேன்னா இன்னும் வரல. அந்த ஜங்குக்கை வச்சுக்கிட்டு முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வெளியே வந்துட்டு டேக்கு கால் பண்ணிட்டுருக்காங்க. டே வந்து இந்த வந்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். புல்லட் சவுண்ட் கேட்டுருக்கு. நீங்கள் மாமா வந்துருச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. என்னப்பா அப்படின்னோடனே இந்த பிடி வாயின் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா காசு கொடுக்குறாரு. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் செலவுக்குன்னு கொடுத்துருப்பாரு. நீங்கள் பார்த்துட்டு ஏன்பா அது ஏதாவது செலவுனா வச்சுக்கோ சரியா? புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. ஏதாச்சும் வேணும்னு கேட்கணும்னு நினைக்கும் போது சில நேரம் சங்கட்டமாக இருக்குமா. நீ அதுக்கெல்லாம் எந்த ஃபீலும் பண்ணாது தெரியா? அந்த காசு எடுத்து செலவு பண்ணிடு. காசு பற்றலையும் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அப்பா எவ்வளோ நாளும் காசு கொடுத்துட்றேன். உடனே நேரில் வந்து பார்த்து கையில் தரேன் சரியா?
ம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இனி இந்த ஆரஞ்சு கலர் சாரியாக கட்டியிருக்கா, ஆமாம் இது அழகாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போ ஏதாவது ப்ளூ கலர் சாரி தான் கட்டிட்டு வா. உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னடி அப்படின்றாரு. அது 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 என் தம்பி ப்ளூ கலர்லாம் சட்டை போட்டிருக்கான், அதான் இவளையும். உங்கள் அப்பா உங்களை அம்மா பார்த்துட்டு இருக்காரு, நீங்களும் ஐயோ இதுக்காக சேலை மாத்திரமாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. கரெக்டாக டே வேறு உள்ளே வந்திருப்பான். டே வந்துட்டு என்ன 3 பேரும் நல்லா பட்டிமன்றம் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க போல், சும்மா தான்டா பேசிகிட்டு இருக்கோம், போடி போய் மாற்றிட்டு வடி பூமா அப்படின்றீங்க. டே பார்த்துட்டு என்னாச்சுக்கா, இல்லைடா இந்த சேலை நல்லாவே இல்லை, வேறு சேலை மாற்ற சொன்னால் போகவே மாட்டேங்கிறா பாரு, பிடிவாதத்துக்கு நிற்கிறா பிடிவாதக்காரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னால் மாற்ற முடியாது அப்படின்றீங்க. டே பார்த்துட்டு இந்த சேலை நல்லா தானேக்கா இருக்குது, இதையேக்கா மாற்றணும். இல்லைடா அது நம்ம 2 பேரும் மேட்சிங்காக போடலாமாம்மா, அதுக்கு தான் எங்கள் அம்மா மாற்ற சொல்லுது. ஏக்கா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு வா வேணும் போகலாம். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேக்கிட்ட வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அனுசரித்து நடந்துக்கோ, அவன் என்ன சொன்னாலும் ஊன்னு கேளு சரியா, ஏற்று இருந்தால் முடியாது போடா வாடா அப்படின்லாம் கடந்து இவ்வளோ மண்ட்டை உடச்சிடும் பார்த்துக்கா. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்தாச்சு. ஆல்ரெடி அந்த லக்கேஜெலாம் இருக்குல்ல, அந்த வண்டி ஃபுல்லாக இருக்குது. பி வந்துட்டு வா நம்ம அந்த லக்கேஜ் வண்டியிலே போயிடலாம் அப்படின்றான். உங்கள் அம்மா பார்த்துட்டு டே ஏன்டா இப்படி பண்ணுற அப்புறம் எதுலக்கா போகலான்ற, 4 பேர் இதிலே போயிடலாங்க்கா. என்னடா மாமா தான் சொன்னார் ரிட்டன் வரப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்துக்கிறோம் இதில் போகிறோம், இப்போ என்னக்கா உனக்கு பிரச்சனை, ஏண்டா அப்போ இந்த புல்லட்டில் நீ எடுத்துகிட்டு போகலையா. டே வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு இல்லை அப்படின்றா. ஏண்டா அது வேணாங்க்கா, அது ஆஃபீஸ் பக்கம் தான், அதாவது எப்படின்னா ஆஃபீஸ் பக்கத்து பில்டிங் தாங்க்கா ஹவுஸ், அதனால் நான் பார்த்துப்பேன் அப்படின்றா. டே நீ வாயினை கூட்டிகிட்டு இந்த புல்லட்டில் வா, நாங்கள் போய் இந்த வண்டியில் ஏறுறோம். ஏங்கோ அப்படின்றா. போனா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டுமா போமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்னா தலைக்காலையும் டே அப்படியே பார்த்து லைட்டாக சிரிக்கிறான் தலை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்படியே அச்சனா போடி அப்படின்ட்டாங்க. நீங்கள் சரி சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் வந்து அந்த வண்டியில் ஏறிட்டாங்க. ஸோ அந்த வண்டி கிளம்பி வச்சுட்டே வந்து புல்லட்டில் ஏறின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் புல்லட்டுக்கு முன்னாடி நின்று வச்சுக்கிங்க. டே உங்களை பார்க்க நீங்களும் உங்களை பார்க்க ஒரு ஷாய் கான்டாக்ட் ஆகுது. டே அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அவன் ஏறு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேக் சீட்டில் ஏறிட்டீங்க. ஏறிட்டு உங்களுக்கு எதை பிடிக்குதுன்னு தெரியல, நீங்கள் எதாவது கம்பி எதாவது பிடிக்க வசதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க. டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என் வண்டி எடுக்குவான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கம்பியை பிடிச்சிட்டிங்க. டே கொஞ்சம் ஃபேஸே வாழிச்சு, ஒரு செகண்ட் ஷோல்டரில் கை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கப்புறம் புல்லட் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு. அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றுறப்பெல்லாம் அவன் லைட்டாக அவன் இடிச்சிட்ருக்கீங்க. அதுவே டேக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அந்த கம்பியை பிடிச்சிருக்கு, கை வலிக்குது. நீங்கள் கையை எடுக்கும்போது டே வந்து கவனிச்சிட்டு என்னாச்சு வயன் இல்லைம்மா இதை பிடிச்சோம் கை வலிக்குதா தான், ஷோல்டரில் கை வச்சுக்கோ. வச்சுட்டு நீங்கள் எப்படியே வந்துட்டு டே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருப்பீங்க. பட் டேவை பார்க்க முடியல, பட் ஷாக்காக இருப்பீங்களே. அதை டே வந்து மிரரில் பார்த்துருப்பான். டேக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஷோல்டரில் கை வச்சுக்கோ. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை வச்சுருக்கீங்க. அப்படி கொஞ்சம் நேரம் தான், அதையும் அதுக்கு மேலே வைக்க முடியல, கொஞ்சம் லைட்டாக தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு அவன் ஹைட்டுக்கு. ஸோ ஷோல்டருக்கு அவன் ஷோல்டருக்கு கையை வச்சு உங்கள் ஷோல்டர் வலிக்குது, நீங்கள் ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் டே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்துக்கிட்டீங்க. டே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருப்பான். பட் பொறுமையாக பார்த்தா டேவோட ஹிப் சைடு உங்கள் கை வந்து அப்படியே டேவை ஹிப்போடு பிடிச்சிக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே பிடிச்சா கை வலிக்காதுன்னு தோணியிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டிங்க. டேக்கு இன்னும் பயங்கர பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டாக இருக்கும்ல. டே அப்படியே வந்து ஷை ஆகிட்டு இருக்கான். நீங்கள் மிரரில் வந்து டே ஷை ஆகிறத பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஷை ஆகுது, நீங்கள் ஷை ஆகிறத டே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட்டு ரீச் ஆகிருப்பீங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து திங்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. பால்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவும் கிளம்பியிருப்பாங்க. உங்களுக்கு டேக்கு செம்ம டயர்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு மாமா எனக்கு தூக்கமாக வருது அப்படின்றீங்க. டே உங்களை பார்த்துட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே ஆல்ரெடி பெட் மட்டும் ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பணம் தூங்கிட்டீங்க. டேவும் நல்லா தூங்கிட்டான். ஒரு மிட் நைட் இருக்குது, உங்களுக்கு செம்ம பசி. அவனை என்ன இவ்வளோ பசிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா டே நல்லா தூங்கிட்டுருக்கான். தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பூனை மாதிரி பதுங்கி கிச்சன் போயிட்டீங்க. கிச்சன் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது, நமக்கு சமைக்கவே தெரியாதே, இப்போ நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் கிச்சனில் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஒரு செஃப்பு, நமக்கு நூடுல்ஸ் சமைக்க தெரியும் அப்படின்னு உங்கள் மூளை சொல்லுது. நான் செஃப்பு நீங்களே உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் நூடுல்ஸ் பாக்கெட்டை தேடுறீங்க. எலி உட்காந்து கரண்ட்றப்ப இப்படி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சரக்குன்னு ஒரே சத்தமாக இருக்காங்க நீங்கள் தேடுறது. டேக் வந்து அந்த சவுண்ட் லைட்டாக கேட்டிருக்கோம். என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு டே பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்துட்டு இந்த எதுவும் லைட் போட்டால் கூட டே முடிச்சிருவாங்களாம். டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒவ்வொன்றா தேடிட்டு டே லைட் போட்டால் நீங்கள் டக்குன்னு நிமிந்து பார்த்துட்டு மாமா அடிச்சுட்டு கேட்டால் சிரிக்கிறீங்க. டேங்களை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க மாமா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. டேங்களை பார்த்துட்டு பசிக்குதுன்னு எழுப்பியிருக்கலாம்ல, தூங்கிட்டு இருந்தீங்க.
என்ன தேடிட்டுருக்க? நான் தான் செஃப் ஆச்சே. செஃப்புக்கு என்ன சமைக்க தெரியும்? நூடுல்ஸ் தான் சமைக்க தெரியும். அதான் நூடுல்ஸ் தரேன். இவங்களை பார்த்துட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் கரெக்டாக தேடு. தேடி சொல்லிட்டு டேவை பார்த்து நைட்டாக சரிக்கிறீங்க. அதில் நீ எவ்வளோ நேரம் தேடினாலும் நூடுல்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படியே ஷாக் ரியாக்ஷனோட பார்க்குறீங்க. எனக்கு தெரியும்டி நீ எப்படி தான் இருந்தாலும் நூடுல்ஸை வாங்கி வைப்பேன்னு. நான் திருப்பி எடுத்து அதை உங்கள் அம்மாட்டே கொடுத்துருன்ட்டேன். ஸோ நூடுல்ஸ் இல்லை, வா ஹெல்த்தியாக செஞ்சு தரேன். நிச்சயமாக நூடுல்ஸ் இல்லையா? நோ வே, நான் உனக்கு நூடுல்ஸ் கொடுக்கவே மாட்டேன். சரி, இப்போ பசிக்குது, ஃபஸ்ட்டு எதாவது செஞ்சு தாங்க. நம்ம நாளைக்கு இந்த ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம். டேக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். சரி நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். டே உங்களுக்காக நின்று சமைச்சிட்ருக்கா. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு சமைக்க சுத்தமாக தெரியாது. அவன் தான் எல்லா திங்ஸையும் ஓரளவு கண்டுபிடிச்சி எடுத்து சமைச்சிட்ருக்கான். மாமா உனக்கு தூக்கமாக வருது தானே? டே உங்களை பார்த்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டே இருக்கான். அப்புறம் ஏன் எனக்காக சமைச்சு தரா? எனக்கு தூக்கம் வருதுடி, நீ மூடிட்டு போய் பாடுடி அப்படின்னு சொல்ல மாட்டியா? டே உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்றான். ஒய்ஃப் இப்படி கண்ட நேரத்தில் எழுப்பி சாப்பாடு கேட்டால் ஹஸ்பண்ட்லாம் அப்படி தான் சொல்லுவாங்களாம். நான் 1-2 ரீல்ஸில் பார்த்துருக்கேன். டே உங்களை பார்த்துட்டு நான் ஒன்றும் ரீல்ஸ் ஹஸ்பண்ட் இல்லையே. இல்லை நீ ரீல்ஸ் ஹஸ்பண்ட் இல்லை, ரியல் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும் அப்படின்றீங்க. டே உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக சொல்ல மாட்டியா? ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேப் பார்க்குறீங்க. எனக்கு வேறு பதில் சொல்லுமாண்ணா? அடிச்சுட்டு அழகாக தலைவராக ஆட்றீங்க. பொண்டாட்டி ஆசையாக ஒரு விஷயத்தை கேட்குறப்ப எந்த புருஷனும் கோவம் வராது. இப்போ நீ ஏதோ ஆசையாக பசியோடு கேட்டிருக்கிற சமைச்சு தர சொல்லி எப்படி எனக்கு கோவம் வரும்னு நினைக்கிற? ஓ அப்படியா? அடிச்சுட்டு அழகாக தலையாட்டுறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க, பொண்டாட்டியா என்ன மாமா புதுசாக பொண்டாட்டின்லாம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் முட்டைக்கு நீங்கிட்ட உருளுது. உங்களுக்கு அதை நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. மாமா பொண்டாட்டின்னு சொல்லிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே டக்கு உங்கள் ஃபேஸ் உங்கள் கையை வச்சு மூடிட்டு அடிச்சுட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்றா. ஒன்றும் இல்லை அடிச்சுட்டு சிரிச்சுக்கிறீங்க வேறு. அதுக்கப்புறம் சமைச்சு பிளேட்டில் போட்டிருப்பா. நீங்கள் பிளேட்டில் போட்டோன்னே வேமாரத்தில் லபக்குன்னு வாயில் வச்சிட்டிங்க பசியோட. சூடாக இருக்குடி அடிச்சுட்டு துப்பிட்டு உங்களை பார்த்துருவோம் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா தண்ணி எடுத்து கொடுத்துருப்பா. நீங்கள் பார்த்துட்டு என்ன சுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறமே மூஞ்செல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் இப்போ சவந்து போன மாதிரி ஆகிட்டிங்க. உங்களை பார்த்துட்டு ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊதிட்டுருக்கான். நல்லா சுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாக்கை இங்கிட்டு தள்ளி பார்த்துருக்கீங்க. அப்படின்னு சொல்லி லைட்டாக ஊதுவான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் நாக்கை நீட்டிருப்பீங்க, அந்த நாக்கில் ஊதுறான். என்னடி நாக்கை உள்ளே இழுத்துட்ட வெளியில் மாமா ஊதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லேயே வாயை ஹேண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நாக்கில் லைட்டாக வெளியிட்டீங்க. அதில் ஊதுறோம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது மாமா என்ன புதுசாக பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி நாக்கை சுட்டிட்டா ஏன்டி இப்படி பண்ணுற கண்ணு தெரியலையாடி அப்படின்னு தான் உங்களுக்கு பல்லட்டி அக்கா இப்போ தானே வச்சது 2 நிமிஷம் கழிச்சு திங்களா அவசரமாக நீ தின்னே ஆகணும் அப்படிலாம் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி புதுசாக பண்ணுறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் யோடிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊட்டியிருப்பான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை காலேஜ் சேர்க்கறதுக்காக உங்களை காலேஜ் கூப்பிட்டு போயிருப்பான். அது நல்ல பெரிய காலேஜ். நீங்கள் பார்த்துட்டு அப்பாடி எவ்வளோ பெரிய காலேஜ் மாமா, நம்ம ஸ்கூல்லாம் இதில் பாதி கூட இல்லைல்ல மாமா. உங்களை பார்த்துட்டு பாதி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு காவாசி இருக்குன்னு சொல்லலாம். அதை தானே மாமா நானும் சொன்னேன், அதை தான் பொண்டாட்டி நானும் சொன்னேன். நீங்கள் எப்படி வாங்கி முடிச்சிட்டிங்க பொண்டாட்டின்னு சொன்னால் நீங்கள் டப்புன்னு ஷாக் ஆகிடுறீங்க. அது அப்படியே இது பண்ணிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் அட்மிஷன் போட போயிருப்பீங்க. அது ஒரு கோயட் காலேஜ் தான். நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபில் பண்ணிட்டு மாமா இப்போ பேரண்ட்ஸுக்கு டிக் அடித்து நம்ம அப்பா அம்மாவோட சைன் வாங்கணும். இதே ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டுக்கு டிக் அடித்து ஹஸ்பண்ட்டை சைன் வாங்கணுமா? இப்போ நான் எதுக்கு டிக் அடிக்கேன் அப்படின்னு சொல்லி டேவை பார்த்து கேட்குறீங்க. உங்களை பார்த்துட்டு ஏடி இப்போ உங்கள் அப்பா அம்மா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், டிக் அடிச்சு அவங்கள சைன் வாங்க வைக்க இல்லையே, அப்போ ஹஸ்பண்டுக்கு டிக்கெட் அடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு டொமால் டிக்கெட் அடிக்கிறீங்க. இதில் டொமால்னு சவுண்ட் வேறு கொடுத்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் ஐயோ இவ்வளோ வச்சுட்டு குழந்தையவே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் தோணியிருக்கும். சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேக்கிட்ட என்ன சைன் போடு அப்படின்ட்டுருங்க. அதில் சைன் போட்டுட்ருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவங்க பின்னாடி ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்க. என்ன தேவைன்னு இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது? நீங்கள் அதே ஃபார்ம் தான் ஃபில் பண்ணிப்பீங்க. இந்த இது போடுங்க. அப்புறம் இங்கே பேர், இங்கே பேரண்ட்ஸ் பேர், இங்கே பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர், இல்லை கார்டியன் அவங்களோட ஃபோன் நம்பர் எதனாலும் எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் படித்த ஸ்கூல் பேர் எழுதுங்க, இங்கே இது எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்ட்டு சொல்லிட்டீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டு இங்கே உங்கள் குரூப் எழுதுங்க அப்படின்னோடனே அந்த பையன் உங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன குரூப் அப்படின்றா. நீங்கள் பார்த்துட்டு நான் காமர்ஸ். நான் காமர்ஸ் தான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை நீட்டான். நீங்களா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் உங்களை பார்த்துட்டு உங்கள் பேர்
வயன். ஓ நைஸ் நேம், க்யூட்டாக இருக்கீங்க நேம். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. டேக் இதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. ஆமாம் இப்போ பேர் க்யூட்டானா என்ன பண்ண போகிறான், நான் அதுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கொஞ்சம் அது வெறியாதான் ஆகுது. இல்லாட்டி போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இதுக்கு இவங்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் டே பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பேர், என் பேர் ஜிமின், உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு பேர் மட்டும்தான் அழகாக இருக்கா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இல்லையே நீங்களும் அழகாக இருக்கீங்களே. ஷோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வைக்க வர பண்ணிக்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஒருத்தனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அண்ட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் திரும்புறீங்க. இந்தா சைன் போட்டேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைன் போட்டதுலேருந்து வாங்கிக்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு வயன் நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க, இவ்வளோ அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வயசு வைக்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இல்லை இல்லை நான் சிங்கிள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் கை போட்டு ஷீ இஸ் மேரீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு ஷாக்கு. வயன் அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இவங்க தான். ஓ ஹாய் சார். ஹாய். இப்போ தான் கணக்கு தெரியுறேன்ல? அப்படிலாம் இல்லை சார், உங்களை வந்தோடனே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து க்யூட்டாக சிரிக்கிறான். சிரிக்கிறது அப்படி பண்ண தட்டிடலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேக்கு கொஞ்சம் வெறியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் டேவை வந்து ஃபார்ம் கொடுக்கறதுக்காக போய் நின்றுருப்பீங்க. பின்னாடியே ஜிமின் வந்து நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் அவங்ககிட்ட பேசிகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. டே டென்ஷன்லேயே நின்றுருக்கான். அதுக்கப்புறம் ஃபார்ம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டே வந்து வாப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாய் கூட உங்களை காட்டவில்லை, கடை நிறுத்திட்டு வந்துட்டான். ஸோ 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து டேவை பார்க்குறீங்க. டே பாட்டுக்கு போய் கம்மன் லேப் எடுத்து உட்காந்துட்டான். மாமா பசிக்குது. டே உங்களை பார்த்துட்டு இருவான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சோஃபாவில் உட்காந்து டேவை பார்த்துட்ருக்கீங்க. டே வந்து அங்கே இருக்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட போட்டு கையில் கொடுத்துட்டு போயிருப்பேன், அதை சாப்பிட்டுட்டு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டே பார்த்துட்டீங்க. அவள் லேப்பில் கையசைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த லேப்டாப்பில் சும்மா கை வச்சிருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது மாமா வேலை செய்யுதா இல்லையான்னு. அப்புறம் நம்மளே மாமாவும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணி சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ½ இருக்கும். டேக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்குது. அப்படியே அவனுக்கு வர டென்ஷனுக்கு இந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு டம்முன்னு உடச்சிடலான்னு தோணுது. இது பையனோட கிளாஸ் தான், அழகாக இருக்கானமே. ஐயோ கடவுளே இந்த பேர் அழகாக இருக்குன்னு சொல்லாமல் அவன் வேறு அழகாக இருக்குன்னு சொன்னா பாரு இவளுக்கு இருக்கு பாரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோவத்தோடு உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் க்யூட்டாக அவன் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பேன்ல தேனி. அதை சாப்பிட்டுட்டே அவனை பார்த்து டிங்கின்னு கண்ணு சிமிட்டிகிட்டே என்னாச்சு மாமா அப்படின்னு வேற கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பசிக்குதுன்னு வேறு சொல்லிட்டீங்களே, பயலுக்கு அதுக்கு மேலே மனசும் அவளை வந்து சமைக்கிறான். டம்முன்னு உடைச்சிட்டு இருக்கான். மாமா பார்த்துட்டு உடைச்சிடாத, உடச்சா புதுசாக வாங்கிக்கிறாண்டி சாரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சமைச்சாச்சு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்க. டிவி பார்த்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கையில் சிக்னல் கட்டுறீங்க. வீக் அதை பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. மாமா நீயும் சாப்பிடு அப்படின்றீங்க. டே வந்து சாப்பிடல. ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான். சாப்பிடு இல்லடி எனக்கு பசிக்கல, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து ஊட்டி விடுறீங்க. டே வந்து நீங்கள் ஊட்டிட்டு வந்து சாப்பிட்றான். நீங்கள் வந்து ஐயோ இது என்ன ஊட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர் மேலே ஏறுறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்றான். நீங்கள் டக்குன்னு ஏறி டைனிங் டேபிள் உட்காந்துட்டு தட்டத்துக்கு மாடியில் வச்சுட்டு அவனுக்கு ஊட்டுறீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்ருப்பீங்க 2 பேரும். அன்றைக்கி டே அப்படியே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து உங்களுக்கு காலேஜ் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. வந்து ஆஃபீஸ் போகணும், உங்களை வந்து அப்படியே காலேஜில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து டபுள் சைட் போட்டு உட்காந்துருக்கீங்க. டேவோட ஷோல்டரில் மட்டும் கை வச்சுட்டு நீங்கள் பாட்டு கூலாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. டேக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது என்னன்னா நீ பெரிய இவ்வளோ டபுள் சைடு உட்காரவே விடக்கூடாது. 1 சைடு உட்காந்தாலும் ஹிப்பில் கை வச்சு பிடிக்கிறான். இங்கிட்ட பிடிச்சாலும் வலிக்குது, அங்கிட்டு பிடிச்சாலும் வலிக்குதுன்னு சொல்லி ஒழுங்காக பிடிக்கிறான். இது பாரு எப்படி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தான் ஷோல்டரில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு கையை விட்டுட்டு கூலாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா விழுந்துட மாட்டோம் அப்படிங்கிற தைரியம், டபுள் சைடாக தானே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் உட்காந்துருக்கீங்க. இவளுக்கு பாரு கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை பார்த்துட்டே இருந்ததில்ல. முன்னாடி ஒரு பாலத்தில் போய் டமக்குன்னு விட்டு ஏற்றிட்டு படிக்க அம்மடி அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி டேல இடிச்சிட்டிங்க. டேக்கு இடித்தோடனே வந்து விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. அடுத்த சைடு மைண்ட் என்ன சொல்லுறா, டே இனி பேர் அவன் டபுள் சைடாகவே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். அவனே மானக்கட்ட மைண்டே அப்படிங்கிற மைண்டை அவனே திட்டிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு போய் காலேஜ்லாம் இறக்கி விட்டுருப்பா. நீங்களும் பயமா மாடி சட்டி கேட்டால் சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு பார்த்த பத்திரமா மாமா அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நான் ஸ்கூல் போகல, ஈவன் நான் பேபியும் கிடையாது சரியா, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. யார் பேசினாலும் பேசாத, பார்த்து இரு ஃப்ரெண்டாக இரு, பக்கத்து கிளாஸ் பிள்ளைங்கிட்ட பேசாதன்னு சொல்கிறதுக்கு நான் இன்னும் குழந்தை இல்லை சரியா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜிமின் வந்துருப்பான். ஹே வைன் ஹாய், நீங்கள் ஹாய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. டேக்கு இப்படி டென்ஷன் ஆகுது. அவள் லைட்டாக புல்லட்டை முறுக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஓ டைம் ஆயிடுச்சா மாமா பாய் இப்படி சொல்லிட்டு குடுக்குறோம் போய் ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டான். நீங்களாம் கையை பிடிச்சிட்டு கூலாக உள்ள போகிறீங்க 2 பேரும் பேசிட்டு. ஜிமினுக்கு வர உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் விட்டா நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கை கொடுத்துட்டு கையை பிடிச்சிருப்பீங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு அப்படி வெறியாகுது. புல்லட்டை விரட்டிக்கிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிட்டு
ஃபைன் ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபைன் தலையில் நல்லா ஞாபகம் இருக்கும். நமக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. யா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க பொண்ணு ஜேகே தான் இருக்கான். நான் மச்சான் ஏதோ யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்குது. அப்படியே அவனுக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. டே இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கத்துறான். அவன் பார்த்துட்டு இதெல்லாம் நார்மல் தான்டா அப்படின்னா. நார்மல் அது எப்பட்றா அது எப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் கையை பிடிக்கும் நானே யோசி தயங்கி கையை பிடிக்கும். அவனும் அசால்ட்டாக கையை பிடிக்கிறான். முகரேன்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி நல்லா வருன்னு வறுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு டே அப்படியே போயிருக்கும். ஈவினிங் உங்களை பிக் பண்ண வந்து டே தான் வந்துருப்பா. நீங்கள் டே பார்த்துட்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடியாதீங்க. பின்னாடி ஜிமின் விட்டேன் ஹை மாமா அப்படின்றான். இப்போ எதுக்கு மாமனுக்கு ப்ராப்ளம் மாதிரி டென்ஷன் ஆகுது இவனுக்கு. நான் வந்து உறவு முறையெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அதான் நான் வந்து ஜிமினை விட கொஞ்சம் பெரிய பொண்ணு தான்டா. பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டே வந்து பார்க்குறான். ஜிமின் பார்த்துட்டு என்னடா போடுறேன். ஓ சரி பெரிய பொண்ணு தான் மாமா. இவனை விட நான் 2 மாதத்துக்கு பெரிய பொண்ணு. அதனாலே நான் அக்கான்னு கூப்பிட சொன்னேன். நான் அக்காங்கிறனால நீங்கள் மாமா எப்படி அப்படின்னு. இதை கேட்டோன்னே டேக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். ஜிமின் சிரிச்சுட்டே சரிக்கா நீங்கள் பத்திரமா போங்க. சரிப்பா தம்பி நான் பத்திரமா போகிறேன். நீ பார்த்து பஸ் ஏறிப்பா. கோழி குஞ்சு மாதிரி இருக்கேன் நசுக்கி விட்டு போயிருப்பாங்க இவங்களை பார்த்துட்டு. எப்படி அப்படின்றாடிங்க எப்படா அப்படின்றீங்க. அந்த போடின்னு சொன்னோன்னு டேக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன் முன்னாடி எப்படி அவன் போடின்னு சொல்லலாம். நானே அவ்வளோ சீக்கிரம் போடின்னு சொல்ல மாட்டேன். இவன் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேவோட ஷோல்டர் கை வச்சுட்டு மாமா போகலாம் அப்படின்றீங்க. அடிச்சுட்டு உடனே ஒரு ஸ்மைலு. இங்கே இவன் பார்த்துட்டு ஒரு வேளை அவர் நம்ம மேலே பொசிசிவ் ஆகுறாரோ ஏன்னா நம்ம பார்த்தப்போ முறைச்சாரு. பட் வைன் கை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சிரிக்கிறார். இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோழி குஞ்சு இப்போ உஷாராயிடுச்சு. இங்கே என்னமோ நடக்குதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டே தான் சமைச்சிட்டு இருக்கான். உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் டே தான் சமைக்கிறேன்னு சொல்லி உங்கள் அம்மா வண்டியே திட்டுறாங்க. நீங்கள் எப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே மூஞ்சி அம்மா அழுகுற மாதிரி வச்சுட்டு ஏன்னு திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கீங்க. டக்குன்னு டே ஃபோனை வாங்கிட்டுக்கா எதுக்குக்கா இப்போ அவளை திட்டுற. என்னடா இது ஒன்று சமைக்க விட்டா உட்காந்துருக்க பழக்கம். ஷோ அக்கா அப்புறம் சமைக்கிறதுக்குலாம் 1000 நடக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன நடக்குது நீ கேட்காத எங்ககிட்ட. என்னடா புதுசாக இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஷேக்கு. ஆமாம் உனக்கும் அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன கேட்டுட்டா இருக்கேன். அப்புறம் நீ முன்னாடி மட்டும் எங்கள் 2 பேத்துக்கு என்ன நடக்குதுன்னு கேட்குற. நீ கேட்காத. சாப்பிட்டியான்னு கேளு, என்ன பண்ணுறேன்னு கேளு, என்ன சமைச்சிருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேளு. அது தவிர வேறு எதுவும் கேட்காத. சரிங்க ராசா உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட வேறு எதுவும் கேட்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டே வந்து உங்கள்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ அவ்வளோ மட்டும் சொல்லு. அதுக்கு மேலே இது கேட்டால் சொல்லாத. சரி மாமா யார் சமைக்கிறாங்கன்னு நீ சொல்லாத. சரி மாமா அப்படி சொல்லிட்டேன். என்ன பேர் நான் யார் சமைக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கேள்வி உனக்கு என்ன கேள்வி வேணும். எனக்கு ஒரு கேள்வி இல்லைப்பா சாமி நீ ஃபோனை வை. சரி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டிங்க. லைட்டாக சிரிக்கிறேன். நீங்கள் தேங்க்யூ அடிச்சுட்டு கேட்டால் வேறு சிரிச்சுக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ் போயிருக்கும். டேக்கு வந்து இப்போ ரொம்ப உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. ஈவன் உங்களுக்கும் டைம் மேலே அவ்வளோ லவ். இப்போ வந்து ஒரு 1 வீக்காக வந்துட்டு இங்கே விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஓவர் மழைன்னு சொல்லி காலேஜில் லீவ் விட்டுருப்பாங்க. நீங்கள் காலையிலேருந்து வீட்டில் தான் இருக்கீங்க. 2 நாளாக வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. டே வந்து ஒர்க் பண்ணி அப்போ தான் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்திருப்பான். நான் போய் சமைக்கவா மாமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வரான். நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா. டே உங்களை பார்த்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு திரும்புகிறான். அங்கே பார்த்தா மழை அடித்து ஊற்றிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. மழை நின்றுச்சான் அப்படின்றான். மழை பெய்யுதேம்மா. அதான் நின்றுச்சுல மாமா. ஒரு 2 நிமிஷம் கடைக்கு போயிட்டு வந்துடலாமே. எங்கடி 2 நிமிஷத்தில் கடை இருக்குது. இங்கேருந்து நம்ம சாலிடாக 1/4 மணி நேரம் போனால் தான் கடை இருக்குது. அப்புறம் எப்படி பொண்டாட்டி மாமா ப்ளீஸ். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை கூட்டிகிட்டு சரின்னு சொல்லிட்டு பைக்கில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். நீங்கள் பார்த்துட்டு நடந்து போகலாமே பிச்சிருவேன் ஏறி பைக்கில் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பின்னாடி ஏறிட்டீங்க. நீங்கள் இப்போ நல்லா டேவை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் நேராக அந்த ஷாப்புக்கு போயாச்சு. ஷாப்புக்கு போயிட்டு 2 பேரும் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டீங்க. மழை செம்ம ஊற்றுது. நீங்கள் டே பார்த்துட்டு மழை செம்மையாக ஊற்றுது. ஜாலியாக நினைஞ்சிட்டே போகலாம் அப்படின்றீங்க. டே உங்களை பார்த்துட்டு இந்த மழை வேறு இவ்வளோ பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மழையை பார்க்குறான் உங்களை பார்க்குறான். ஏன்னா உங்களுக்கு வேறு மழை நினைஞ்சால் சேராதானே உனக்கு வேறு பயமாக இருக்குது. சேரலைன்னா அவனை பார்த்துக்கணும். நீங்கள் ஆல்ரெடி அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை. இதில் இந்த குழந்தை காய்ச்சல் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவை பதட்டத்தில் பார்த்துட்டே இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சிருக்கும். நீங்களும் டேவும் சாப்பிட்டுட்டு அந்த கடைவாசலே ரொம்ப நேரம் நிற்கிறீங்க. நீங்கள் டே பார்த்துட்டு மாமா இன்னும் ரோட்டில் தப்புக்குள்ள வந்துடுச்சு அப்படிங்கிறீங்க. டே சிரிச்சுட்டே பார்க்குறேன். ஏன்னா அந்த ரோட்டில் தண்ணியே ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு மழை. அந்த நிற்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே கையை பிடிச்சிட்டு காமனி வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்றீங்க. டே உங்களை பார்த்துட்டு அப்படியே பார்க்குறா. நீங்கள் பார்த்துட்டு நான் தான் கேட்டேன் எனக்கும் தெரியும் இப்படி பார்க்காது அப்படின்றீங்க. டேக்கு லைட்டாக சிரிப்பு வந்துருக்கு. நீங்கள் டேவோட கையை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த சைடு போகிறீங்க இந்த சைடு போகிறீங்க. அவனை கட்டி பிடிக்கிறீங்க. முன்னாடி இருந்து மூஞ்சி பார்க்குறீங்க. சேட்டையாக செஞ்சுட்டு இருக்கீங்க. டே ஷோ சும்மா நின்று குழந்தை கூட சும்மா நிற்குதுடி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து டேவை ஹக் பண்ணிட்டீங்க. டே உங்களை பார்த்துட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உங்களை பிடிச்சிருக்கான். நீங்கள் அப்படியே டே ஃபேஸை பார்த்துட்டேன்னு எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே நீங்கள் கீழே தானே இருப்பீங்களா உங்களை முறைச்சிட்டே பார்க்குறேன். நீங்கள் டே பார்த்துட்டு அடிச்சுட்டு கிட்ட சரிங்க அப்படியே குனிஞ்சு உங்கள் தலையோட தலையை வச்சு அவன் லைட்டாக முட்டிட்டேன். நோ ஐஸ்கிரீம் மாமா நோ. அப்போ எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும். ஸ்ட்ராபெரி இங்கே எந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தேடிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே உங்கள் கையை கொண்டு போய் டேவை லிப்ஸில் வச்சுட்டு எந்த ஸ்ட்ராபெரி டேக்கு ஒரு நிமிஷம் ஆடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு வெக்கம் வந்துச்சு. அப்படியே ஃபேஸை திருப்பிட்ட செவந்து போச்சு. அப்படியே அந்த கண்ணுங்கிற ஆப்பிளும் சேர்த்து வேணும் அப்படின்றீங்க. டே உங்களை பார்த்துட்டு சும்மா அரடேன்றான். நீங்கள் அப்படி திருப்பி ஒன்று டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அவன் சிரிச்சுட்டே வந்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நீங்கள் டே பார்த்துட்டு டே மழை குறையுதுடா அப்படின்றீங்க. டேன்னு வைக்கப்பட்டு இருக்கான். டே எப்படி சொல்லிட்டு டிக்கிலேயே ஒரு அடி வைக்கிறீங்க. டே அப்படி கையை வச்சுட்டு சும்மா அரடி அப்படின்றான். மழை குறையுதுடா வாடா போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறா. பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் டேவை பார்த்துட்டு என்னது இது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டா. டுபாக்கு ஒரு பைக்கை வச்சுட்டு நீ என்னை கூட்டிகிட்டு வேற வந்தியா? நல்லா தானடி வந்துச்சு. இப்படி மழையில் இங்கே பாரு எவ்வளோ மழையில் என்ன இப்படி தானடி ஆகும். ஷோ இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நடராசா சர்வீஸ் தான். நடராசா சர்வீஸா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கிட்டே உங்களை பார்த்துட்டு மேடம் நீங்களாம் நடக்க வேணாம். அப்புறம் நான் என்ன பறக்கவா? நான் என்ன வந்துட்டு காக்காவை பறக்கட்டே உங்களை பார்த்துட்டு என்னடி காக்கா பண்ணுறேன். காக்கா வேணாம் அது வேணாம். நான் என்ன குருவியா பறக்க டே உங்களை பார்த்துட்டு நீ குருவியாகவும் இருக்க வேணாம் காக்காவும் இருக்க வேணாம். ஏறி உட்கார் பைக்கில். மாமா அப்படின்றீங்க. ஏறுமா மாமா உனக்கு நல்ல கஷ்டமாக இருக்கும். ஏறுன்னு சொன்னேன்டி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பைக்கில் ஏறிட்டீங்க. ஏறிக்கிட்டு நீங்கள் வந்து டேவை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா உட்காந்துரு மாமா தள்ளுறேன். தள்ளுறியா? டே கை வலிக்குண்டா நான் நடக்கிறேன். ஒன்று நான் பார்த்துக்கணும் ஓகேவா? அதனால உட்கார வச்சு நான் தள்ளுறேன். ஷோ டே உன் பாசமெல்லாம் எனக்கு தெரியும்டா. அதுக்குன்னு இப்படி வச்சு தள்ளணும்லாம் கிடையாது. நான் தள்ளுறேன்டி எப்படி சொல்லிட்டு டே வந்து தள்ளிட்டு இருக்கான். நீங்கள் டே தள்ளுறது பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்னடி ஜாலியாக இருக்குது அப்படின்றீங்க. டே குமிச்சு சிரிப்பு வந்திருக்கும். அந்த தண்ணி இருக்குல்ல அதில் அப்படியே உங்கள் காலை லைட்டாக நினச்சிட்டே வரீங்க. டே உங்களை பார்த்துட்டு சும்மா ரெடி காலை வச்சுட்டுன்றான். நீங்கள் சரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. ஏன்னா அந்த ரோட்டில் இருக்க எல்லாரும் உங்கள் ரெண்டு பற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா டே வந்து உங்களை உட்கார வச்சு தள்ளிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. இதில் ரெண்டு பேரும் பழைய கதையெல்லாம் பேசுகிறீங்க. டே சின்ன வயசில் இருந்தப்போ அதாவது நீங்கள் குட்டி பிள்ளையாக இருந்தப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கும். அவனுக்கு அதில் எப்படி உங்களை தூக்கிட்டு போகிறதுன்னு தெரில. அவன் என்ன பண்ணியிருப்பானா உங்களை தூக்கி ஷோல்டரில் உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு குடு ஓடி இருப்பான். நீங்கள் அதை நினச்சிட்டு மாமா அப்போல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல அப்படின்றீங்க. டேவு வந்து ஆமான்னு இருக்கான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் வேறு டாபிக் பேசும்போது அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கீங்களா? அதை எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டேவை பார்த்துட்டு மாமா நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இந்த ஊரே பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி பையன் சொல்லி. ஆனால் நீங்கள் கிட்ட அந்த வார்த்தையை சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ அந்த ஊரே பொறாமப்படுற அளவுக்கு என்னை பார்த்துக்கிற தெரியுமா? டே அப்படியே உங்களை பார்க்குறேன். நீங்கள் டேவை பார்த்துட்டு அவன் தானே அப்படின்றியா? தெரியல உனக்கு அப்படி தோணுதா? என் காலேஜில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்னடி உன் புருஷன் எப்படி பார்த்துக்கிறான்னு. நான் நாள் வந்துட்டு அம்மா எனக்கு சோறு ஆறிப்பேன் இருக்கு எனக்கு வேணாம் சூடாக தான் வேணும்னு சொன்னேன்னா உடனே அடுத்த நாள் எனக்காக மதியம் ஆக்கி கொண்டு வந்து கையில் கொடுப்பேன். எனக்கு என்ன வேணும்னாலும் செய்வேன். பார்த்து அல்லையா அன்றைக்கி பீரியட்ஸ் அன்றைக்கி நான் கூட வந்துட்டு மறந்துட்டு போயிட்டேன் பேடு. பட் நான் போய் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ள பேடு இருக்குது. எனக்கே ஷாங்கு. என் ஃப்ரெண்ட் கிட்டே சொன்னேன் எனக்கு பீரியட்ஸ் பட் பீரியட்ஸாக வரல தெரியுமா. பேடும் நான் எடுத்துகிட்டே வரலன்னு சொன்னேன். அவன் நீ பேட் எடுத்துருவலான்னு கேட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நோண்டி பார்த்தா பேட் இருக்குது. கால் பண்ணி கேட்டால் நீ தான் வச்சுன்னு சொல்கிற. அவள் என்னை பார்த்துருச்சேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருக்கா தெரியுமா. நீ ரொம்ப லக்கி அப்படி சொன்னால் தெரியுமா. எனக்கும் தோணுச்சு ஆமான்னு. அப்படி தானே மாமா? உங்களை பார்த்துட்டு தெரியல ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன். ஒரு வேளை அது உனக்கு லக்கியாக தோணுதுன்னா ஆனால் உண்மையிலே நீ லக்கி தாண்டி. நீ இல்லை நான் நீ ரெண்டு பேருமே லக்கி தான் ஓகேவா? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே வரீங்க. உங்களை பார்த்துருவோம் ஹேர் வேறு ரொம்ப நினைதுவாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வண்டி அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் ஹேர் நினைதுலாம் அதுக்கு எதாவது பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றீங்க. ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை வந்து கத்துறான். டே என்னடா பண்ணுற ஷர்ட் தலையில் போட்டுக்கோ. போடா நீ ஷர்ட் போடாமல் வராந்தோம் ஆல்ரெடி எல்லாம் ஒன்று மாறு பார்க்குறவளுக்கு நோ அப்படின்ட்டுருக்கேன். உங்களை பார்த்துட்டு பரவாயில்ல நோ தலை நினைக்கூடாது அப்படி தானே நான் இப்படி கை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வச்சு தலையை கவர் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கவரே ஆகுதுட்டே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். கவர் ஆகலையே இரு நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுறீங்க. டேவை வந்துட்டு இப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வண்டி தள்ளிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு மாமா ஐஸ்கிரீம்
அப்படிங்கிறீங்க. ஐஸ்கிரீம் காட்டியே பார்த்தோன்னே ஐஸ்கிரீம்ன்றீங்க. அதுக்கப்புறம் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பான். நீங்கள் வண்டியில் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே நீங்கள் ஐஸ்கிரீம் ஒரு வாய் சாப்பிட, டேக்கு ஒரு வாய் ஊட்டன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ருங்க. அப்படியே மழையும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். மழையும் பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையிலையும் விடாமல் தள்ளுறான். ஆமாம் மாமா ஆல்ரெடி மழை வேறு ரொம்ப பெய்யுது. இது கையில் சட்டுன்னு பட்டால் வலிக்கும். வண்டியை ஓரம் நிறுத்து, நம்ம அப்புறமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வண்டியை நோத்திக்கலாம். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஊட்டிகிட்டே வண்டியை தள்ளிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு வழியாக 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அவ்வளோ நனைஞ்சிருப்பீங்க 2 பேரும். 2 பேரும் வந்து நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே பெய்கிற மழைக்கு கரண்ட் இருக்குமா, கரண்ட்டு போயிடுச்சு. நீங்கள் ஐயோ கரண்ட்டு போயிடுச்சு, நான் இந்த ஹேர் ட்ரையர் போடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் டேவும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் வந்து டவல் வச்சு தொடச்சிட்ருக்கீங்க. அது வந்து ஒரே ஒரு கேண்டில் மட்டும் கொளுத்தி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு டவலை வச்சு மண்டையை தொடச்சிட்ருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்துட்டு வாங்கி கொடு மாமா தொடச்சிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டவலை வந்து கிட்ட கொடுத்துட்டீங்க. வந்து டவலை தொடச்சிட்டு இருக்கான். வந்து ஷர்ட் போடல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு டவுசர் மட்டும் போட்டு வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே டேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் கான்சியஸ் ஃபுல்லாகவே உங்கள் தலையை தான் துடைக்கிறதுல இருக்குது. ஃபுல்லாக அந்த ஹேர் எப்படியாச்சும் காய வச்சிடணும். அது உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஹேரா, அதனால சீக்கிரமாக சளி பிடிச்சாலும் பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து தேய்ச்சிட்டு இருக்கான். நீங்கள் வந்து டேவோட செஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட வருது. அப்படியே ஷாக் ஆகிட்டா. நீங்கள் மொத்தம் கொடுத்தானே அடுத்த செகண்டே அவன் ஸ்டமக்கு போய்ட்டு பழன்னு பப்பாளையாட்டம் இருக்கியா மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கியா. நீங்கள் திருப்பி வந்து டேவை வந்து இங்கே பா அப்படி சொல்கிறீங்க. வந்து என்னன்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்டால் சிரிச்சுட்டு கொடுத்துக்கிட்டு கையோ இவங்களை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் தலையை ஃபுல்லாக அவன் தொடச்சிட்டு இருப்பான். இப்போ அவனை உட்கார வச்சு அவன் தலையை நீங்கள் தொடச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கிராப் டாப்பும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரௌசர் தான் போட்டிருக்கீங்க. நடுவில் வந்து ஹிப்பு பழன்னு ஐயாவுக்கு தெரியுது. ஐயாவுக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகுது. பட் அவனே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நோ இப்போதைக்கு வேணாண்டா தெரியாங்க அப்படின்னு அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் இப்போ தானே ஃபுல்லாக தொடச்சிங்க, அதெல்லாம் மறந்தாச்சு. பேங்க்கில் நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. வந்து காஃபி கேட்டிருப்பீங்க. அவனும் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பான். 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு நிற்கும் போது அந்த பால்கனியில் 1-2 துறல் அப்படியே விழ ஆரம்பிச்சிருக்கும். பட் நிறைய துறல் விழவில்லை. நீங்கள் அப்படியே வந்து நின்று நனைய ஆரம்பிச்சிருப்பீங்க. வந்து உங்களை வேணாடி வாடின்னு இழுத்துருப்பான். மாமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே டேவை இழுத்து ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து நினைஞ்சிருக்குமா. வந்து அப்படியே உங்களை சிட்டி சைட் பார்த்த மாதிரி திருப்பிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணி அவன் நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே நல்லா பார்த்துருக்கேன். அப்படியே உங்களை திருப்பிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை எப்படி கிஸ் பண்ணுறான். உங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் 2 பேர் வந்துட்டு சும்மா நீங்கள் தான் அவனை டீஸ் பண்ணுறக்கா கிஸ் பண்ணலான்ட்டுருவீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் அதிசயமாக நீங்களே 2 கிஸ் கொடுத்தீங்க. பார்த்தா வந்து லிப் டு லிப்பே கிஸ் பண்ணுறான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் எப்படி கிஸ் பண்ணுறது. ஸோ 2 பேரும் செம்ம ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. டேவோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பை கொஞ்சம் கிரிப் பண்ணி கிட்ட இழுத்துட்டு நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மலைசாரல் வேறு வந்து விழுறதில்ல. உங்கள் 2 பேரோட முகத்துலேயே போதும் உங்களுக்கே விஷயம் ஜில்லுன்னு சிரிப்பு வரும். டக்குனு டேவை தள்ளிட்டு சிரிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு 2 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக கரண்ட் வந்திருக்கும். நீங்கள் ஹேர் ட்ரை எல்லாம் போட்டுட்ருப்பீங்க. வந்து படுத்து உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே தூங்கியிருப்பான். நீங்கள் ஹேர் ட்ரை போட்டு தூங்கிட்டான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பார்க்குறீங்க. அவன் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் 4-5 ஹேர் இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு லவ் யூ மாமா, எனக்கு உன்னை ரொம்ப விஷயமாக பிடிக்கும்டா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா. ஈவன் உன்கிட்ட லவ் சொல்ல எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரியல. ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என் லைஃப்பில் கிடச்சி நான் உன் கூட இப்படிலாம் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன்டா. யோசிச்சது எல்லாம் நடக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு அந்த கையை அப்படியே எடுக்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு எப்போ இருந்து லவ் பண்ணுறேன்னா மாமா நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஸ்டோரி படித்தேன் மாமா, அதோட டைலாக் ஒன்றும் இல்லை நீ தூங்கு சொல்லுவேன் இப்போ இருந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து எச்சி மிளிங்கிட்டு டேவை பார்க்குறீங்க. சொல்லுன்னு சொன்னேன். நீ காலேஜ் போனப்போ அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீ காலேஜ் போனப்போ ஒரு டைம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தில்ல, ஞாபகம் இருக்கா. நான் கூட எனக்கு அது வேணும்னு அடப்பிடிச்சேன்ல. அம்மா கூட சொல்லிச்சுல, ஐயோ சும்மா இருடி எதுக்குடி அவன் ஃபோட்டோ உனக்குன்னு. அந்த ஃபோட்டோ இன்னும் என்கிட்ட இருக்குது தெரியுமா. அந்த ஃபோட்டோ நான் பார்த்து லவ் பண்ணேன். ஏன்னா அந்த 3 வருஷம் நீ என்னை விட்டு போயிட்டே இல்லை. நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அந்த டைம்லாம் வந்துட்டு எனக்கு டெய்லியும் பேசினா எனக்கு ஆசையாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, உன் ஸ்டடீஸ்க்காக நீ இங்கே வந்திருந்தீங்களா அந்த டைம். எனக்கு அப்போ இங்கே வந்துடணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு மாமா. வரமில்ல. அந்த லாங் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு உன் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் நீ ரிட்டன் இங்கே வந்த, நம்ம எப்பவும் போல் இருந்தோம்ல, நாளுக்கு நாள் என் லவ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. எனக்கு உன்கிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு. ஏன்னா நீ எப்போதுமே நான் பாப்பான்னு கூப்பிடுவேன். ஒரு வேளை லவ்வை சொல்லி இப்படி பாப்பா நீ நினச்சியா, என்ன பேர் நீ மாமாட்ட பேசாதான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் தான் மாமா நான் உன்கிட்ட சொல்லலை.
மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவ் பார்க்குறீங்க. டேவ் உங்களை பார்த்துட்டு, சாரி பொண்டாட்டி, எதுக்கு அப்படி சார் நீங்கள் டேவ் பார்க்குறீங்க? நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. எனக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ் வந்துச்சு. நான் இதையே வந்து பெருசாக பார்க்குறேன். சரி நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கோம், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோன்னு. அப்போ உனக்கு இது என் ட்ரீம் மாமா. சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக. நான் நான் நம்ம 2 பேரும் ஐ கான்டாக்ட் வைக்கிறப்ப நான் எப்போவுமே நினச்சிப்பேன், உன் ஃபோட்டோஸ் பார்த்துட்டே நான் அப்படியே உன் ஐஸை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அதுவே நம்ம 2 பேரும் ஐ கான்டாக்ட் வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நட்சத்திரம் நம்ம ஐ கான்டாக்ட் வைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. என் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ஆசையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா டைமுங்களை பார்த்துட்டு. ஆனால் நான் ஒரு விஷயம் நினச்சேன்டி, இப்படி சடனாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வைன் எப்படா நம்ம கூட கேஷுவலாக இருக்கான்னு இப்போ தெரியுது. என் பொண்டாட்டி என்ன ரொம்ப ஆசையாக லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. ம் ம் ஆனால் நான் ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கேன்டி, நம்ம லவ் பண்ணவங்களை விட நம்மளை லவ் பண்ணுறவங்க நம்ம கல்யாணம் பண்ணால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் யாரையும் லவ் பண்ணல போல். என்ன லவ் பண்ணுற பொண்ணு என் கூட இருந்தனால. எனக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க. டேக்கை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அன்றைக்கி வந்துட்டு ஜாலியாக போயிருக்கும். நைட்லாம் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிமின்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, நான் லவ் டேக்கிட்ட சொல்லிட்டேன். ஜிமினுக்கு நல்லாவே தெரியாத ஒரு சடனாக நடந்த கல்யாணம், பட் உங்களுக்கு நல்லாவே டேவை பிடிக்கும். இப்போ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது போயிட்டு இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணணும். சீ இவ்வளோ முக்கியவா பண்ண. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நான் ஜிமினா அப்படின்றீங்க. ஏ கடவுளே, இவ்வளோ முக்கியமான ஒரு ப்ரப்போசல் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல தெரியுமா. நீ ஜிம்னு பார்த்துட்டு நீ பொத்து, உனக்குலாம் ஆளே இல்லை, நீ அதுவும் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து பேசின பாரு வைஞ்சாங்குட்டே ஆட்டம். ஜிமின் உங்களை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டாங்களா. ஆமாம் அந்த மாதிரிலாம் பேசினா உனக்கு ஆளே இருக்காது, இதில் வந்துட்டான் என்கிட்ட பெரிய விளாண்டான் போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னு பிடிச்சி டேமேஜ் பண்ணி ஜிம்னு உங்களை பார்த்துட்டே போடி. நீ சொன்னது வந்து ஒரு ப்ரப்போசல் வேறு என்கிட்ட பெருமையாக வேறு சொல்கிற பார்த்தியா. ஐயோ ஐயோ உங்கள் மாமா ரொம்ப வந்துட்டு மொக்கையாக இருப்பார் போல், அது டக்குன்னு ஓகே சொல்லிட்டு ஏய் செருப்பு பிஞ்சிட்டு எவ்வளோ அழகாக இருப்பேன். அதில் சொல்லலடி அந்த லவ்ங்கிற மூலையில் பொத்து நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னை போட்டு ஆடி நினச்சிட்டு இருக்கேன். ஜிம்மின் பார்த்துட்டு ஏன் நீ மூடுறி அப்படின்றான். 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. ஜிம்மின் ஒன்று சரி இடு இப்போ நான் வேணும் ப்ரப்போஸ் பண்ணலே கொடுங்க, நீ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி நீ பொத்து, நீ ஒன்றும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும், நீங்கள் மூடிக்கோ இப்போ வேலையை பாரு அப்படின்ட்டுங்க. ஜிம்மின் இப்போ ஆடி நல்லா இருக்கான்னு சொல்லி ஐடியா கொடுத்தா வந்துட்டா பெரிய எவ்வளோ ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சிலிப்பிக்கிறான், நீங்களும் சிலிப்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டேக்கிட்ட ஜிம்மில் திட்டிட்டு இருக்கேன். எப்படி பண்ணுறா திரும்ப ஓவராக சீன் போடுறா மாமா. பெரிய அவன் மட்டும் பெரிய ஆட்டம் அப்படியே வந்து எப்படி சொல்கிறான், நான் அசிங்கப்படுத்திட்டான். சரி இப்போ என்ன சொன்ன நீ அவனை அசிங்கப்படுத்துறாங்க, ஏன் நீ இப்படி சொல்லிகிட்டே இருக்கான். போ அவங்களும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை ஹக் பண்ணிட்டு ஆமாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு முன்னாடி ஏய் கடுகாலம் தெரிச்சிருண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட வரீங்க. டேவண்ட ஐயோ இங்கே பாரு இந்த ஃப்ரீ ஹேரை விட்டுட்டு அடுப்பு முன்னாடி வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் மிஷின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டையெல்லாம் போட்டோன்னா ஐயோ கொண்டை போடாத ஆன்ட்டி மாதிரி இருப்பேன். ஆன்ட்டி மாதிரியா இருக்கா அழகு மாதிரி இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டப்படலாம். ஐயோ பேண்டு வேணுமே இப்போ அப்படின்னோடனே டேவங்களை பார்த்துருவோம் ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே செல்ஃபை தொடர்ந்து அங்கே வந்து கிளிப் எடுக்கிறான். என்னடா அங்கேருந்து கிளிப் எடுக்கிறேன். அன்றைக்கி எங்கள்கிட்ட யோசிச்சு பண்ணிடல, அது யார் எடுத்து வச்சா. ஐயோ அது ஆட்டையை போட்டவன் நீ தானா, ஆட்டையை போட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்கலாம். சே கொண்டை போட்டுட்டு சரி அவன் கொண்டை போட்டுட்டு இப்போ சொல்லு நீங்கள் நான் ஹக் பண்ணிட்டு நேற்று நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணல. டே உங்களை பார்த்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியா மாமா நேற்று நைட்டு பெட்டில் ஓ அந்த சொன்னில அதான். சரி நீ என்னடா அவனுக்கு மேலே பண்ணுற. சரி என்ன ப்ரப்போஸ் தான் பண்ண சொல்லு படம் அசிங்கப்படுத்தாத சொன்னேன் சொல்லிதாலும் ஆமான்னு ஒத்துக்கிறேன் அப்படி அப்படி பண்ணுறீங்களோ 2 பேரும் சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமாதானப்படுத்திருக்காங்க. நிஜமாவது ப்ரப்போஸ் மாதிரி இல்லையா. ப்ரப்போஸ் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு. போ சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இதை மாதிரி சொல்லிப்போ எனக்கு பேச மனசு இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை ஹக் பண்ணிட்டு சொல்லடி ஒன்றும் ஃபைன்மா ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பார்க்குறீங்க. லவ் யூ நீ சொன்னது எனக்கு எப்போவுமே ப்ரப்போஸ் மாதிரி தான் இருக்கும். நீ வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரப்போசல் தான். ஓகேவா நீ அவ்வளோ பேசி சொல்லியிருக்க. என் பொண்டாட்டி என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. யார் என்ன சொன்னாலும் சரி நீ என்னை பார்த்தினா போதும் ஓகேவா. நீ வாயை திறந்து எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு சொல்லவே வேணாம். எனக்கு உன் கண்ணால் பார்த்தாலே அதுவே 1000 கதில் தெளிக்கும் சரியா. நீ வந்து வாயை திறந்தா சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. அதனால் நீ இதெல்லாம் நினச்சி ஃபீலே பண்ணக்கூடாது சரியாப்பா. சரி எடுத்துகிட்டு நீங்கள் டேவை ஹக் பண்ணிட்டு வச்சோ என் விட்டு எடுத்துகிட்டு டேவை அழகாக கொஞ்சிருங்க டே சிரிச்சுட்டு நான் இன்னும் குழந்தை எப்போ தானே கொஞ்சிட்டே இருக்கா. ஆமாம் நீ என் குழந்தை நான் அடுத்து டேவை கொஞ்சிருங்க நீ தான் என் குழந்தை. சரி இப்படி கிரிஞ்சு பண்ணாத டே உங்களை பார்த்துட்டு கொழுப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மூஞ்ச மாத்திரான். சும்மா சின்ன எடுத்துகிட்டு கொடுக்குன்னு ஓடிட்டீங்க. டே சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. உங்கள் லைஃப் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் காலேஜ்லாம் முடிக்க போகிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு பையன் இப்போ எப்படி காலேஜ் முடிச்சுன்னு அங்கே போகிறதா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா.
நீங்கள் டேவை பார்த்துட்டு அதுவும் விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி கூலாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. டேவ் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களை தூக்கி மடியில் உட்காச்சிட்டு சொல்லடி அப்படின்றான். ஆனால் அங்கே போனால் நம்ம இந்த மாதிரி ஜாலியாலாம் இருக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு விளையாண்டுட்டு சுற்றிட்டு திரியிறோம். அம்மா பொண்ணை திட்டுமே. டேவ் உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றான். நம்ம இங்கேயே இருக்கலாம். ஒரு குழந்தை பெற்றுட்டு நம்ம டயர்டானதுக்கப்புறம் அங்கிட்டு போயிடலாம். ஒரு பிள்ளைங்களே டயர்டாயிருவியாடி அப்படின்றீங்க. 5-6 பிள்ளை கூட பெற்றுக்க மாட்டியாடி. அடங்கப்பா 5-6 போமாம்மா 1 தான். டேவங்களை பார்த்துட்டு 5 பிள்ளை பார்த்துட்டு அங்கே போகலாமா? நோ 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 சரி ஒரு பிள்ளை பார்த்துட்டு போகலாம். பிள்ளையை கொண்டு போய் அக்கா கையில் கொடுத்துடலாம். அக்கா டியூட்டிலேயும் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் எந்த டியூட்டியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திருப்பி கிஸ் பண்ணுறேன். நீங்களும் அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் இன்னும் நான் வீடியோ அப்லோட் பண்ணல. 2 வீடியோ அப்லோட் பண்ணேன். சீக்கிரமாக போட்டு டைம் சாரி நான் அது 2மே மறந்துட்டேன். நேற்று கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஞாபகமே இருந்துச்சு. ஐம் ரியலி சாரி. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட் தெரியும். பாய் லவ் யூ.